என்ன சமையல் தெரியாது. என்ன கறி? கறி மீன் தானே. ஸ்பெஷலா ஒன்றும் இல்லையா? சந்தியால வந்தா தான் தெரியும். சரி, வெளியில நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டரா இருங்கோ, சிஇஓவா இருங்கோ, ஆனா வீட்டுல சமையல்காரியா இருக்கணும். இப்ப செய்யணும், தேங்காய் உரிக்கணும். கஷ்டமான வேலையா? சரிப்பா, தேங்காய் உரிக்க போறோம். இல்லம்மா இப்படி ஆடுது. அவ்வளோ கஷ்டப்பட தெரியும் என்ன. எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிள் லைஃப் க்ரானிக்கல்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கிராமத்து வாழ்க்கை, எளிய முறையிலான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, எல்லா விஷயமுமே ஈர்ப்பான ஒன்று தான். எல்லாருக்குமே அது பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைய நாள் எப்படி போச்சுதுன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்ச நாளாகவே வீடும் அகாடமியும் நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ட்ராயிங் ஓர்டர்ஸுமாக போய்கொண்டிருக்கு. எந்த அம்மாவும் நானுமா தான் என்னுடைய வீட்டில் நாட்கள் போய்கொண்டிருக்கு. எந்த அம்மாவால் பெரிய பாரதூரமான வேலைகள் செய்யலை. அதவக்கு வீசிங் இருக்குது, இதெல்லாம் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ சமைக்கிறதுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே நான் செய்து கொடுப்பேன். ஆனால் ருசியாக சாப்பிடணுமெண்டா அம்மா சமைச்சா தான் முடியும். ஸோ அதனால் எல்லாம் செய்து கொடுத்துட்டு நான் ஓரமாக ஒதுங்கிடுவேன். நான் இந்த கறிவேப்பில் பிடுங்குறதும் ரம்பையில் பிடுங்குறதும் அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொடுத்து தேங்காய்களையும் திருவி கொடுத்து அந்த மாதிரி வேலைகளை செய்து கொடுப்பேன். ஸோ நாங்கள் வீட்டிலேயே தோட்டங்கள் சின்ன சின்ன இதுகள் செய்கிறதால கறிவேப்பில் மற்றது ரம்பையில் எல்லாம் வீட்டிலேயே வச்சுருக்கிறோம். எங்களோட சமையல் தேவைகளுக்காகவும். மற்றது தூள் அதுகள் நாங்கள் வெளியில் கடையில் வாங்குறது குறைவு. அப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறதால அதுகளுக்கு இந்த கறிவேப்பில் அதுகள் தேவைப்படும். ஸோ வீட்டிலேயே நாங்கள் அதை பிடுங்கி சமைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால சின்னண்ணா மச்சம் சாப்பிட மாட்டார், அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அது அவருக்காக கத்திரிக்காய் ஒரு சின்னதாக ஒரு பிரட்டல் கறி மாதிரி அம்மா சமைச்சவங்க. என்னென்னு சொன்னால் அவர் மரக்கறி தான் சாப்பிடுவார் இன்றைக்கி. ஸோ அதுவும் அம்மா தான் சமைச்சா அவருக்கு பிடிக்கும். அதனால் அவவே சமைப்பா. அது கத்திரிக்காயும் சோயா மீட்டும் போட்டு ஒரு குழம்பு சின்னதாக வச்சுட்டு, அடுத்தது எங்களுக்கான கட்டம். இது எங்களுக்கும் அந்த மரக்கறிக்கும் சம்மந்தப்படாது. நாங்கள் எப்போவுமே ஊறுறது, தாவுறது, பறக்கிறதுகளை சாப்பிட்றது பழகிட்டுது. அதனால் நாங்கள் இன்றைக்கி நண்டு பொரியலும் மீன் குழம்பும் தான் சமைக்கிறதா இருந்தோம். அதில் மீன் பொரியலை நான் ஸ்பெஷலாக நானே ரெடி பண்ணி, நான் எப்படின்னு சொன்னால் மசாலா ரெடி பண்ணுறேன் மீன் பொரியலுக்கு. உள்ளியும் மிளகும் நல்லா இடித்து பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இஞ்சியும் கொஞ்சம் போட்டு பேஸ்ட்டாக எடுத்துட்டு அதிலிருந்து இந்த அவசர வேலைக்காக மிளகை நாங்கள் இடித்து வச்சுருக்கிறோம். அதனால் அவசர தேவைக்காக உள்ளியோட மிளகுத்தூளையும் அப்படியே போட்டு இடித்து, என்ன சொன்னால் இப்போ அவசரமாக முட்டை பொரிக்கிறோம்னு சொன்னால் மிளகை போயிட்டு குத்தி கொண்டு இருக்கா, அங்கே முட்டை கறியிடும். அதனால் நாங்கள் முன்னுக்கே எல்லாம் இடித்து வச்சுருக்கிறது. அப்போ இது ஈஸி. அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இடித்து அதோட மிளகு முடிச்சிட்டு மீனை இப்படி துண்டு துண்டாக அதில் கோடு போட்டது. என்னென்ன அதுக்குள்ள மசாலா இறங்குறதுக்காக பொரிக்கிற மீன். இது கொய் மீன் சொல்கிறது, அது சரியான முள், பொரிச்சு தான் சாப்பிட இயலும். அதனால் நாங்கள் அதை பொரிக்கிறதுக்காக நான் தான் அந்த பொரியலை ரெடி பண்ணினது. மீனுக்குள்ளே மஞ்சள் தூள், நான் செய்கிற சாப்பாடுகளுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்ப்பேன். ஏன்னு சொன்னால் எனக்கு அந்த ஸ்மெல் வர்றது பிடிக்காது. இப்போ சிக்கன் கறியாக இருந்தாலுமே அதுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாது, இறைச்சியில் ஒரு வாடை உண்டாது வரக்கூடாது. அதுக்காக மஞ்சள் கூட போடுறது. எல்லாத்துக்குமே போடுறேன். அப்புறம் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு மஞ்சள் தூள் போடுறது. மஞ்சள் தூளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதோட கறிமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு, ஸோ என்ன அடுத்த வேலை பிரட்டல் தான். பிறகு என்ன பிரட்டல் எப்படின்னு சொன்னால் கரண்டியால் பிசைஞ்சா எல்லாம் அது சேராது. உப்பும் போட்டு கையாலேயே பிசைய வலிக்காச்சு. பிசைஞ்சு ஒவ்வொரு மீனுண்ட அந்த கோடுகள், அந்த வெட்டப்பட்ட கோடுகளுக்குள்ளே அந்த மசாலா தூள் கொஞ்சம் கூட போகிற மாதிரி அதை நல்லா பிரட்டி எடுத்து
பிரட்டி எடுத்துட்டு வந்து நல்லா சேர்ந்துருக்குதோ எல்லா மீனுக்குள்ளேயும் அது போயிருக்குதோன்னு சொல்லி பார்த்துட்டு தெளிவாக நான் தான் வடிவாக தட்டி பார்த்தேன். நான் எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டா ஒரு மீன் கூட டேஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பார்த்துட்டு மெட்டது வந்து ஒரே ஒரு நண்டு வந்து இருந்தது. அதனால் அதை நான் எனக்குள்ளே எடுத்துகிட்டு இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம்னு சொல்லி ஊற வச்சாச்சு. அண்ணாக்கு சமைச்ச கறி ரெடி, சோயா மீட்டும் கத்திரிக்காயும் குழம்பு. அதை வந்து இறக்கி நாங்கள் அந்த மச்சம் படாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு மரக்கறியான அளவில் முடிஞ்சுது. இப்போ வந்து நாங்கள் மச்சம் சமைக்கிறோம். சொதியும் வந்து மீன் குழம்பும் அம்மா தான் கூட்டி தந்தவங்க, உப்பு புளி எல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக. நான் பொரியலுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணினேன். இப்போ வந்து அந்த டைம் வந்து முடிஞ்சுது. ஒரு காமணத்தை இளம்பிட்டு நாங்கள் கூட விட டைம் இல்லை, அவ்வளோதுக்கு பசி. காமணத்தை இளம்பிட்டுட்டு ஊறினோடனே இஞ்சி உள்ளி எல்லாம் அந்த மேலே இருக்குது. எனக்கு மீன் பொரிக்கிறண்டாலே பெரிய ஒரு பயம், இந்த கையில் பறந்துட்டு முகத்தில் பறந்துட்டு. அதனாலே இப்போது அம்மா அதான் பொரிக்கிறது, வீட்டில் அக்காக்கள் தான் பொரிக்கிறது. என்ன செய்கிறது, ட்ரை பண்ணுவோம், பழகத்தானே வேணுமென்று சொல்லிட்டு நானும் அதை போட்டு பொரிக்க வலிக்கிட்டேன். இப்போ ஓகே, இன்றைக்கி பொரித்த மீனெல்லாம் ஒழுங்காக வந்தது. பார்த்தா நல்ல மொறுமொருண்டு வந்திருந்தது. அதில் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நாங்கள் இந்த தூள் அதுகள் போட்டதால் கொஞ்சம் நொய்ஸாக சாஃப்டாக வந்தது. ஸோ எடுத்து சாப்பிட்டும் பார்த்தாச்சு. சமைக்க சாப்பிட்டு இத்தனை பேருக்கு பழக்கமோ தெரியாது, கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு டேஸ்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் சாப்பாட்டுக்குள்ளே இறங்கினது. குத்தரிசி சோறு தான் சாப்பிட்றது, எனக்கு அதுதான் ஓகே. சரி, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். தான் பெரிய ஹோட்டலாக போய் சாப்பிட்டாலும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து பார்க்குற தமிழர்கள் கவலைப்படுவீங்க, இப்படி வீட்டில் எங்களோட ஊரில் எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படியெல்லாம். அந்த பாக்கியம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை நாங்களே பார்த்து சமைச்சு சாப்பிட்றது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு பொரியல் நான் எனக்குண்டு ஒழிச்சு வச்சது. எனக்கு நண்டு பொரியல் விருப்பம். அதனால் நண்டு, இறால், அந்த மீன் வகைகளை விட நண்டு, இறால் வந்து நல்ல விருப்பம். அதை வந்து பொரிச்சிட்டு எனக்கு தனியாக எடுத்து ஒழிச்சு வச்சு களவாக எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்தாச்சு. ஸோ சாப்பாடு வந்து எப்படி சொல்கிறது, அம்மாவோட கைப்பக்குவம், அந்த புளி ருசி, அந்த அந்த குழம்புட அந்த சொதி ருசி, நல்ல உள்ளி மிளகு போட்டு நல்ல டேஸ்ட்டாக வச்சுருந்தவங்க, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் இந்த பொரியலில் இருக்கிற அந்த உள்ளி, அந்த வெங்காயம், அதுகளெல்லாம் நல்ல மொறுமொருண்டு இருந்துச்சு. சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீன் வந்து என்ன மீனுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களோட வீட்டில் நாங்களே சமைச்சு நாங்களே டேஸ்ட்டுன்னு சொல்கிறோமே, ரிவ்யூ பண்ணுறோமேன்னு நினைக்காதீங்கோ. எங்களை நாங்கள் முதல் ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று, அடுத்தவண்ட ஹோட்டலுக்கு போய் நாங்கள் ப்ரொமோஷன் செய்து கொடுங்க, எங்களுங்க என்ன பிரயோஜனம் வருது? ஜஸ்ட் சும்மா தான். பட் சாப்பாடு வந்து நாங்களே சமைச்சு சாப்பிட்றது தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஹெல்த்தியை கொடுக்கும். ஏன்டா முந்தின ஆட்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்குறாங்க. வருத்தங்கள் வந்து அப்படி சாப்பிட்டவங்களுக்கே இப்போ வருத்தங்கள். ஆனால் இந்த காலத்தில் ஒரே ஹோட்டலாக புதுசாக போய் புது சாப்பாடு ட்ரை பண்ணணும்ட்டு போய் எங்களோட இளைஞர் யுவதிகள் வந்து நிறைய வருத்தங்களாக இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் சமைச்சு அழகாக சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோடு உங்களுடன் சந்திக்கின்றேன். இது வரைக்கும் சிம்பிள் லைஃப் க்ரானிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நாட்டு வடப்போட நான் என்ன செய்கிறேன்ன்றதை நீங்கள் பார்க்குறவங்களுக்காகவே வரேன். டாடா, பை பாய்.